வெனஸ்டே மார்னிங் ஒரு 3-4 months பேக் தக்காளி கிலோ 80 ரூபாய் 100 ரூபான்னு விற்றப்போ வந்துட்டு விற்ற தக்காளி சாதம் இன்னை வரைக்கும் வந்துட்டு அப்படி ஒரு டிஷ் இருக்கிறதையே மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்துட்டு இன்றைக்கி தான் தக்காளி சாதம் ட்ரை பண்ணேன். அதுக்கு காம்பினேஷனாக வந்துட்டு வெண்டைக்காய் பொரியல் அப்புறம் கொத்தவரங்காய் பொரியல் ரெடி பண்ணியிருந்தேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக கருப்பு கொண்டக்கடலை தான் வந்துட்டு வேக வச்சு அதை மசாலா சுண்டல் மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன். லாஸ்ட் வீக் வந்துட்டு தம்பியோட பர்த்டே சாட்டர்டே வந்ததுனால ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே வந்துட்டு ஸ்வீட்டே தர முடியல. ஸோ தட் வந்துட்டு இன்றைக்கி ஸ்வீட் பண்ணிடலான்ட்டு அரௌண்ட் ஒரு 7:15 வந்துட்டு எல்லா டிஷ்ஷஸுமே ரெடி பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்துட்டு கேசரி பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன். நீங்கள் நினைக்கலாம் வந்துட்டு ஏன் 1 வீக் வரைக்கும் வெயிட் பண்ணீங்க, கடையில் வாங்கி கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்துட்டு நம்ம கையால் செஞ்சு கொடுக்குறப்போ வந்துட்டு அதில் இருக்க ஹாப்பினஸ் வேறு எதுலேயுமே கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். அதுதான் வந்துட்டு ரியல் ஹாப்பினஸ். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.